வெல்கம் டு முன்னாள் முடியும் தம்பி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோட்டோவோல்ட் கம்பெனியோட ஹர்பன் பைக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்சிடி டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளேயில் பேட்ரி சார்ஜ் இண்டிகேட்டர், ஓடோமீட்டர், ஆன் ஆஃப் சுவிட்சு, 3 ஸ்பீடு வேரியேஷன், ஃப்ரண்ட்டு லைட்டு ஆன் ஆஃப் சுவிட்சு, அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் பேர், இதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. சின்ன ஆட்கள் கூட 15 வயதிலிருந்து இதை பயன்படுத்தலாம். இதோடைய வெயிட்டு 45 கிலோ மாத்திரம்தான். இங்கே பாருங்கள், நல்ல ஃப்ரேம், நல்ல ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. அது எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும். ரொம்ப காம்பேக்ட் சைஸாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ரியை பார்க்கும்போது பேட்ரி 36 வோல்ட்டு இதில் லித்தியம் பேட்ரி இதில் கொடுத்துருக்காங்க. 20 Ah லித்தியம் பேட்ரி. இந்த பேட்ரி எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு சார்ஜ் பண்ணலாம். அதை எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு அதை பாருங்களேன். அதை ப்ளக்கில் மாட்டி அதுக்கு சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டரில் இந்த பேட்ரியை அதை சொருகணும். அதை எடுக்கும்போது சேஃப்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த அடாப்டருடைய அந்த பின் கனெக்ஷனை எடுக்கணும். இப்படி அசைக்கலாம் பார்க்கக்கூடாது. அது ரொம்ப நிதானமாக அதை எடுக்கணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதை இப்படி எடுத்துகிட்டு மறுபடியும் அதை அந்த பேட்ரி அந்த சார்ஜர் அந்த அடாப்டர் கனெக்ஷனில் அதை சொருகணும். சொருவிட்டு தான் சுவிட்சு போடணும். இப்படியாக அந்த பேட்ரி இருக்கிறது. ரியர் பார்க்கும்போது நல்ல ஸ்ப்ரிங் காயில் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்ரியை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் சார்ஜ் போட்டு முடிச்சத உடனே அந்த சார்ஜர் அடாப்டரில் பொருத்துகிற மாதிரி வண்டிக்குள்ளேயே அதை என்ன செய்யணும், சொருகணும். சொருகிட்டு அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. 20 இன்ச்சு வீல் கிரிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி எப்படி இதில் போடுறதுன்னு பாருங்களேன். எடுத்துகிட்டு அதை இப்படி மேலோக்கி அதை வச்சு அப்படியே ஸ்லோவாக அதை இறக்கணும். இறக்கிட்டு சீட்டை மூடணும். வாங்க இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ட்ரை பண்ணும்போது 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது போகுது. முதல் வாங்கும்போது 80 கிலோமீட்டரு மைலேஜ் கொடுத்தது. இப்போது அது 60 தான் தருது. அது இல்லாமல் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. அதில் ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கில் ஆயில் லீக் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் முன்னெல்லாம் 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் சார்ஜ் ஃபுல்லுன்னு காட்டும். இப்போ 5 மணி நேரம் சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது. எல்இடி லைட்டு ரொம்ப டிம்மாக தெரியுதுங்க. அந்தளவுக்கு ஒரு வெளிச்சமே இல்லைங்க. ஆரம்பத்தில் இருந்தது மாதிரி இல்லை, ரொம்ப டிம் ஆயிடுச்சு. அப்புறம் ரியர் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது சரியான அளவுக்கு அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இல்லைங்க. ஆக மொத்தத்தில் 1 இயரில் வண்டியே ரொம்ப மோசமாக இருக்குங்க.